ஓகே. ஸோ ஜென்ரலா நம்ம ஹியூமன்ஸ் பேசக்கூடிய லாங்குவேஜ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல். ஸோ தமிழாகட்டும், ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும். ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டேட்டாவ பாஸ் பண்றதுக்கு இந்த லாங்குவேஜ யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் தான் இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்ற கான்செப்ட்டையும் நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட டேட்டாவ சென்ட் பண்றோம். ஸோ அதாவது கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் மிஷின் மாரி கிடையாது. ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோஸ்டர் எடுத்துக்கலாம். டோஸ்டரோட வேலை என்னன்னா, பிரெட்ட டோஸ்ட் பண்றது. ஸோ அதோட ஃபங்ஷன் முடிச்சிடும். பட் கம்ப்யூட்டருக்கு வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு ஜென்ரல் பர்ப்பஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்ம அதை எப்படி வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த டிஃபைனேஷன் வச்சு தான் நம்ம நிறைய இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகம். ஸோ நம்ம அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுறோமோ அந்த ஒர்க் அது நமக்கு அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிவி கூட எடுத்துக்கலாம். டிவிக்குள்ளேயும் ஒரு சிப் தான் இருக்கும். ஸோ நம்ம லேப்டாப், ஃபோன் இதெல்லாமே கம்ப்யூட்டர் தான். அண்ட் தென் காருக்குள்ளே இருக்கிறது தான் கம்ப்யூட்டர் தான். ஏரோப்ளேன்குள்ளே இருக்கிறது கம்ப்யூட்டர் தான். அதோட பர்பஸஸ் வேறு. ஸோ இதோட பர்பஸ் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க் இல்லாமல் அதால் நிறைய டாஸ்க்ஸாக பண்ண முடியும். அதோட ஃபீல்டு அதால் நிறைய டாஸ்க்காக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட்டில் நம்ம எடுத்துக்கோன்னா அதில் இருக்க கம்ப்யூட்டரால் வந்து ரேடார்ஸை மெஷர் பண்ணும். அண்ட் தென் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணும். இல்லை பைலட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் கம்யூனிகேஷனை இன்ஷூர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதால் பண்ண முடியும். ஸோ அதோட பவர் டாஸ்க் டாலரன்ஸ் பவர் வந்து அதிகம். அதால் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இதான் ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கும் மற்ற மிஷின்ஸ் மெக்கானிக்கல் மிஷின்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. ஸோ நம்ம டேரெக்டாக அதில் போய்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டாஸ்க்கு ஃப்ளைட்டோட கம்யூனிகேஷனை வாங்கி வச்சுக்கோ. பைலட்டுக்கிட்ட இருந்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணால் அதுக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட போய்ட்டு இங்கிலீஷில் பேசினா புரியாதோ, சேம் அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இது வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். நம்ம ஆனால் கம்ப்யூட்டருக்கு நம்மளோட டாஸ்க்கை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு புரிகிற பாஷையில் நம்ம சொன்னால் நம்ம சொல்கிறத அது செய்யும். ஸோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வேலை கம்ப்யூட்டர் வச்சு செய்யணும்னா, ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட ஓன் லாங்குவேஜில் பேசினா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து வேற ஒருத்தர்கிட்ட போய்ட்டு சொல்கிறோம். ஸோ நீ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லு, கம்ப்யூட்டர் பாஷை தெரிஞ்சவங்க போய் சொல்கிறோம், இந்த வேலையை எனக்கு செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வருது. ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஹியூமன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஃபால்ஸ் தான். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம், இது வந்து ஹைராக்கி. ஸோ மொத்தமே லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு இந்த டேபிள் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் மிஷின் லாங்குவேஜ் தான். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாது, ஹியூமன் லாங்குவேஜும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஸோ ஒன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஜீரோன்றது கிரவுண்டை ரெப்ரசென்ட் பண்ணும் எலக்ட்ரானிக்கலில். ஸோ இதை வச்சு தான் அது கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கு இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த சிபியூக்கு மிஷின் லாங்குவேஜும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாது, ஹியூமன் லாங்குவேஜும் தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிஷின் லாங்குவேஜ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தெரிஞ்சது நம்மளால் மிஷின் லாங்குவேஜில் கோட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா மிஷின் லாங்குவேஜ் வந்து டூ காம்ப்ளெக்ஸ். ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வச்சு எப்படி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் ஒரு இதுவை. பட் ஆனால் கம்ப்யூட்டருக்கு அதுதான் புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு புரிஞ்சது வந்து ஒரு நார்மல் இங்கிலீஷ், அந்த அதில் நமக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. நம்மளால் ஓரளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு பேர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். மிஷினால் மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது லோ லெவல் லாங்குவேஜ்னுவாங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறது அந்த அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது. இது வந்து பார்ஷியலி மிஷின் லாங்குவேஜ், பார்ஷியலி ஹை லெவல் லாங்குவேஜ் இருக்கும். சிம்பிளாக ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, ஜாவா இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளால் ஈஸியாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இங்கிலீஷ் இது கிட்டத்தில் இங்கிலீஷ் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஹை லெவல் லாங்குவேஜ்னுவாங்க. ஸோ மிஷின் லெவல் லாங்குவேஜ் இருந்தால் தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் அதில் இருக்க கான்செப்ட்லாம் ரொம்ப டீப்பாக போகும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும். ஸோ அது வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னுவாங்க. ஸோ இது வந்து எம்பெடட் சிஸ்டம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் அது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ இதை வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னுவாங்க. இது என்னன்னா பைனரி லாங்குவேஜ், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் தான் இருக்கும். இதை வச்சு நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் மிடில் லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் வாங்க. C++, இது வந்து நமக்கு புரியும். அண்ட் தென் அசம்பிளி லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜை வந்து அசம்பிளி லாங்குவேஜ்னுவாங்க. இது பார்ஷியலி மிஷின் லாங்குவேஜ், பார்ஷியலி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இருக்கிறதா லாஸ்ட் இருக்கிறதா லோ லெவல் லாங்குவேஜ், அதை தான் மிஷின் லாங்குவேஜ்னுவாங்க. இதில் வந்து வெறும் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு சம்மரைஸ் பண்ணியாச்சு.
ஸோ ஒரு டாஸ்க்கை நம்ம கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லணும்னா அதுக்கு மிஷின் லாங்குவேஜில் சொன்னால் தான் புரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருத்தரோட ஹெல்ப்பால் நம்ம ரைட் பண்ணுற ப்ரோக்ராமிங், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜாக மாற்றும். ஸோ அந்த ஹெல்ப்பருக்கு பேர் தான் கம்பைலர்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் கம்பைலர் யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு புரிஞ்சு நம்மளோட ப்ரோக்ராமை வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் கொடுக்கும்போது அது மிஷினுக்கு புரிகிற மாதிரி மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கும். நம்மளோட டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சேம் இந்த பிக்சர் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த பிக்சர். ஸோ இந்த டாஸ்க் தான் நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜான கோட் தான் இங்கே நமக்கு செய்ய வேண்டிய ஒர்க்கு. அண்ட் தென் இந்த டீமன் தான் நம்மளோட கம்பைலர். ஸோ இதுதான் மிஷின் லெவல் லாங்குவேஜ். ஸோ நமக்கு இன்டர்மீடியட்டாக ஒருத்தர் தேவை ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவலுக்கு மாற்றி தர்றதுக்கு. ஸோ இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் ஷார்ட்டாக ரீகால் பண்ணிடுறேன். ஸோ மற்ற மிஷினுக்கு புரிஞ்சது எல்லாமே சிபியூக்கு புரிஞ்சது எல்லாமே மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான். அதாவது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வச்சு மட்டும்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு டாஸ்க்கை. நம்மளால் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை வச்சு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கம்பைலர் மூலமா அது வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக மாட்டும். ஸோ நமக்கு வந்து டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் ஓவராலாக ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட்டு.